ஸோ நம்ம இப்போ சிம்பிளாக லைம் சாதம் பண்ண போகிறோம் பெங்களூர் ஸ்டைலில். எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு கடலப்பருப்பு வெங்காயம் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இவங்களெல்லாம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன ஆட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்ச ரைஸ் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக உப்பு. இப்போ வந்து அதிக ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்லாம் சமைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சமைச்சுட்டு இருக்கேன். கடையில் சமைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே சிம்பிளாக வந்து லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த லெமன் சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ருசிக்க போகிறேன். அப்போ நீங்கள் இப்போது நம்ம பஜ்ஜி சுடலாம் லெமன் சாதத்துக்கு சைடிஷாக. நான் வந்து மெல்லிஸாக கட் பண்ண சொன்னேன் மம்மியை, ஆனால் இவ்வளோ தடியாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க மம்மி. சரி ஓகே, இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஸோ வாங்க கிச்சனுக்கு வந்துட்டேன். எண்ணெய் வந்து காய வச்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். கடல மாவு, தண்ணி, பெருங்காயம் தூள், உப்பு, மிளகாய் தூள், சோடா கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடல மாவு எடுத்துக்கினேன். நான் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு வீட்டிலே கடல மாவு பண்ணி நம்ம செய்யறதுக்கு பஜ்ஜிக்கு வந்து ஃப்ளேவர் தருமே. ஸோ அதனால நம்ம வந்து பெருங்காயம்க்கு உப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம மாவுக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல அந்த சோடா ஓகே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக வந்து கலர் ஆட் பண்ணிக்கினேன். கலர் வர்றதுக்கோசரமே வந்து நம்ம வந்து கலர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் வந்து நம்ம பஜ்ஜி மாவு தயாராகிருச்சு. ஸோ இப்போ வாழைக்கும் ரெடியாக இருக்குது. வாங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2-3 ட்ராப்ஸ் வந்து மாவு விட்டு பார்த்தேன். ஸோ அது வந்து மேலே வருது. அப்போனா நம்ம எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். எல்லா ரெசிபிக்கும் நான் இதே மாதிரி தான் பண்ணுவேன். பிகாஸ் அப்போ தான் நம்ம ரெசிபி நல்லா வரும், நம்மளுக்கு என்ன காஞ்சிருச்சா அப்படின்றது தெரியும். தூளுங்க வந்து இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் வந்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருவோம் நம்ம சுட சுட பஜ்ஜி. ஸோ சுட சுட பஜ்ஜி நான் ரசிச்சிட்டேன். அப்போ நீங்கள் இடமா மம்மி செம்ம தூக்கத்தில் இருக்காங்க, வாங்கி அப்படியே வச்சுட்டாங்க. லேட்டராக சாப்பிட்டாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டொமேட்டோ கெச்சப் வித் பஜ்ஜி சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ லெமன் ரைஸும் எடுத்துக்கினேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வீடியோ எண்ட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.